இந்த கல்வி முறை தான் தஞ்சாவூர் விவசாய துபாய் ஷேக்கோட 6வது மனைவியோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புது. இந்த கல்வி முறை தான். இந்த கல்வி முறை தான் மேகாலயா ஜார்க்கண்ட் சப்பை முக்கு பெண்ண ஈரோடு ரெஸ்டாரண்ட்ல தட்டு கழுவ வைக்குது. 5-6 வயசு சின்ன குழந்தைகளை சிக்னல்ல நின்று ரைம்ஸ் புத்தகம் விற்க வைக்குது. இந்த கல்வி முறை தான் உத்தரப்பிரதேச சிறுவர்களை நீலகிரி தேயிலை தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது. இந்த கல்வி முறை தான் புத்தகத்தை படிக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது. இந்த கல்வி முறை தான் திருப்பூர் கம்பெனிகள்ல ஏழை குழந்தைகளை இரவு பகலா கண்ணு முழிக்க வைக்குது. உப்பு புளி மிளகாய போல கல்வி இன்னைக்கு கடை சரக்காயிருச்சு சார். இந்த கல்வி முறையே சரியில்லை. இந்த கல்வி முறையை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி வகை வகையான கல்வி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. காசுக்கு தகுந்த மாதிரி கல்வி. நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஐசிஎஸ்சி கல்வி முறை. அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி முறை. அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி முறை. ஒண்ணுமே இல்லாத எங்க மாதிரி ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில ஒரு கல்வி முறையில படிக்கிறாங்க. இதுதான் கல்வி முறை. தேவையில்லாத விஷயங்களை வெளிநாடுகள்ல இருந்து காப்பி அடிச்சு அவங்க மாதிரி ட்ரெஸ் போடுறோம், அவங்க மாதிரி பீஸா பர்கர் சாப்பிடுறோம், அவங்க மாதிரி டிஸ்கோத்தே போறோம், அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறோம், அவங்கள மாதிரி பீஸா பர்கர் சாப்பிடுறோம், அவங்க மாதிரி டிஸ்கோத்தே போறோம். ஆனா அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சார். அந்த விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறது இல்லை. அது என்னன்னா அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி முறை தான் இருக்கு. மந்திரிகளோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரே கல்வி முறையில ஒரே ஸ்கூல்ல ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல மந்திரிகளோட குழந்தைகளும் பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க சார். குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாட்டையும் நீக்கிறது தான் ஒரு கல்வி முறையோட பையன். அதுதான் அதோட வேலை. ஆனா இந்த கல்வி முறை மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுடைய ஒரு சமுதாயத்தை தானே சார் உருவாக்குது. சபாஷ். ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு திறமை அளவுகோலா வச்சா அதுவே தவறு. ஆனா இன்னைக்கு நிறைய பள்ளிங்கள்ல வசதி தான் சார் அளவுகோலா இருக்கு. AIE 1 2 3 ரெயின் ரெயின் கோவே இது எல்லாத்தையும் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம். இதுக்கு பேர் கல்வியா சார்? வியாபாரம். கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா